நிலைநாட்டுவதற்காக எந்த அளவு அவர்கள் அர்ப்பணிப்பை தியாகத்தை மேற்கொண்டார்களோ அந்த அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது எங்கே? மஸ்ஜிதுகள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா தனது நபியை பார்த்து எப்படி சொல்கிறான்? வகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிக்ஃபிர் வர்ஹம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று. அதே போன்று பாருங்கள், அதில் வரக்கூடிய வரிகளில் எப்படியெல்லாம் ஈமானுக்கு வேட்டு வைக்கிறது, ஈமானை உடைத்து தகர்த்து எறிகிறது, எப்படி எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிறது என்பதற்குரிய வரிகளை பாருங்கள். யாமன் தமாதா வஜ்தரம் துபு வஅதரிஃப் வர்ஜுல் கரம் வலுல் பிமன் ஹல்லல் ஹரம் என்று பாடப்படுகிறது. குற்றமும் பாவமும் செய்துவிட்டவனே மன்னிப்பு கேள், அதே போன்று குற்றத்தை ஒப்புக்கொள், அருளை எதிர்பார்த்து சரணடைந்து விடு. இத்தனையும் ஹரமில் மதீனாவிலே தங்கியுள்ளவரிடம் கேள், ஹரமில் மதீனாவிலே அடக்கப்பட்டிருக்கிறாரே அவரிடம் கேள் என்று படிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, பாவங்களுக்குரிய மன்னிப்பையும் அதே போன்று முழுமையாக சரணடைவதும் இப்படியான அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்குமாறு படிக்கின்றார்களே. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அந்த தூதர் எந்த அளவு பாடுபட்டார்கள் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக. அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடம் மாத்திரம் கேளுங்கள், கேட்டால் அல்லாஹ்விடம் கேளுங்கள், நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படியாக பாடப்படுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஉஸ் ஸகாம் என்று படிக்கின்றார்கள். நோய் நீங்குவரே உங்களுக்கு, நோயை நீக்குவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குரியது? என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதுவார்கள்? ஏதாவது ஒரு நோயுடைய நேரம் வந்துவிட்டால், யாராவது ஒருவரை நோய் விசாரிக்க சென்றால் அவர்கள் ஓதுவதெல்லாம் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ வஷ்ஃபி வஅன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸகமா என்று ஓதுவார்கள். யா அல்லாஹ், நீதான் மனிதர்களுடைய ரப்பாக இருக்கிறாய், நீ சுகமளிப்பாயாக, நீதான் சுகமளிக்க கூடியவன், உன்னை தவிர சுகமளிக்க கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று நபி அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சுகம் விசாரிக்க சென்று 3 முறை பிரார்த்திக்கின்றார்கள். யா அல்லாஹ், சஅதுக்கு சுகத்தை அளிப்பாயாக, சஅதுக்கு சுகத்தை அளிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ஆனால் இங்குள்ள வரிகளை நீங்கள் பார்த்தால் என்ன சொல்லப்படுகிறது? நோய்களை குணப்படுத்தக்கூடியவரே, நோய்களை நீக்கக்கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று படிக்கிறார்கள். இன்னும் பார்த்தால் வலவு தகூனு ஸகீமன் லதைஹி புரு ஸகாமி, நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அவரிடமே உள்ளது. யாரிடம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ளதாக பாடுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட வரிகள் இவைகள். அதே போன்று மற்றொரு பாடலில் வருகிறது, வமரீதன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹு அல்லாஹு பில் ஃபரஜி, நபியே நீங்கள் எந்த நோயாளியை நோய் விசாரிக்க சென்றாலும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான். இதுவும் பொய்யானதாகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. நபியுடைய மடியிலேதான் அந்த குழந்தையுடைய உயிர் பிரிகின்றது என்பதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கவில்லை என்பதற்கு இவைகள் ஆதாரமாக திகழ்கின்றன. நான் ஏன் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ஆணிவேராக திகழ்கிறதோ அந்த ஓரிரை கொள்கைக்கே இவ்வாறு வேட்டு வைக்கக்கூடிய பாடல்கள் அங்கே நிறைந்து காணப்படுகின்றன. இவைகளை ஒருவன் படிப்பான் என்றால் நிச்சயமாக அவைகள் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் குர்ஆனை புரட்டி பாருங்கள், அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு முன்மாதிரி என்று சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன்,
நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு குணமளிப்பவனாக அந்த அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று அவர்கள் கூறியதாக அல் குர்ஆன் கூறுகிறது. இப்படி அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை எடுத்து யாரிடம் கொடுக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதரிடம் கொடுக்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசாவை கிறிஸ்துவர்கள் புகழ்ந்தது போன்று என் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய அடிமை, தூதர். இந்த வட்டத்துக்குள் தான் அந்த தூதர் புகழப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று பாருங்கள், இன்னும் சில வரிகளை, பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபضலிக்கும் வல் கரமி முஸ்தஷ்ஃபிஅன் ஜஸீல ஹாதல் ஹரமி ஃபலாஹிதுனி பிதவாமில் மததி ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபலல் கரகி வஅத்ஃபியூ பில் பஸ்தி வஹஜல் ஹுரகி வஅப்ரிது பில் லத்ஃபி ஹர்ரல் கபிதி. எனது வறுமை கவலை காரணமாக உங்களிடம் கையேந்துகிறேன். உங்களின் அளப்பரிய கருணையும் வள்ளல் தன்மையும் அதை நான் நம்பியுள்ளேன். இந்த ஹரமில் மதீனாவில் தங்கியிருக்கும் உங்களின் பரிந்துரையை வேண்டுகிறேன். என்னை நிரந்தரமான உதவி கொண்டு கவனித்து விடுங்கள். மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். உங்கள் தாராள தன்மையால் எரியும் வெப்பத்தை அணைத்து விடுங்கள். உங்களின் இரக்கத்தால் ஈரலின் வெப்பத்தை குளிரச் செய்யுங்கள் என்று இப்படி படிக்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார். அபு உமாமா என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர் கவலையோடு மஸ்ஜிதிலே இருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அபா உமாமா, என்ன நிலை, ஏன் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறீர் என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹ், ஏழ்மை, கடன் தொல்லை என்று சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரிர் ரிஜால். யா அல்லாஹ், உன்னிடம் கவலையை விட்டும் அதே போன்று துக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போன்று சோம்பேறித்தனம், இந்த சோம்பேறித்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். கருமித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். கடன் தொல்லையை விட்டும் அதனால் மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடம் கேட்குமாறு கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ்விடம் கேட்குமாறு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி எத்தனை எத்தனை துஆக்களை நபி அவர்கள் கஷ்டத்தின் போது, வறுமையின் போது ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிகின்ற வரிகளாக இவைகள் இருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே பாருங்கள், அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லினஃப்ஸி வர்ரன் வலா நஃப்ஆ இல்லா மா ஷா அல்லாஹ். நபியே சொல்லுங்கள், எனக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்வதற்கு அதிகாரம் கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எனக்கே ஒரு நன்மையோ தீமையோ செய்து கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுமாறு கட்டளையிடுகிறான். மற்றும் ஒரு வசனத்தை பாருங்கள், குல்ல அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா ضرா இல்லா மா ஷா அல்லாஹ் வலா குன்து அஅலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி ஸூ. எனக்கு மறைவானவற்றுடைய அறிவு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு நன்மை அதிகரித்துக் கொண்டிருப்பேன். எந்த ஒரு தீமையும் என்னை பிடித்திருக்காது என்று நபியை கூறுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா ஏன் குர்ஆனின் ஊடாக சொல்கிறான் என்றால், இந்த சமூகம் வழிகடக்கூடாது, இவர்கள் இந்த ஷிர்கிலே போய் தங்களை அழித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்குத்தான் இவைகளை கூறிக்கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அல்லாஹு காலிகுனா என்றுதான் ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன் என்று தொடங்கி அதில் என்ன சொல்கிறார்கள், வாகத் பில் அஸ்பாப் ஃபஜிஅது ஹாதல் பாப் உகப்பிலுல் அஅதாப் அப்கி ரிதல் அஹ்பாப் வஸ்ஸாதத்தில் அஹ்யார். வாழ்க்கை சாதனங்கள் எனக்கு சுருங்கிவிட்டன, எனவே இந்த வாசலுக்கு வந்துவிட்டேன். உங்கள் அருகில் அடங்கியுள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அந்த தலைவர்கள் திருப்தியை எதிர்பார்த்து நிலைப்படிகளை முத்தமிடுகிறேன் என்று இப்படி பாடக்கூடிய வரிகளை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த உறுதிமொழி முழுமையாக தகர்த்தெறியப்படுவதையும், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அவனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் சாதாரண ஒரு மனிதனிடம்,
அதே போன்று அல்லாஹ்வின் தூதர், அந்த அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார்? குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று தான் சொன்னார்கள். எனக்கு வகை வருகிறது என்று சொன்னார்கள். அந்த தூதர் எவைகளை விட்டெல்லாம் இந்த சமூகத்தை அவர்கள் மீட்டெடுப்பதற்கு முயன்றார்களோ அந்த படுகுழியில் மறுபடியும் போய் விழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.